வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற வேட்டையன். ஸோ வேட்டையன் படத்துக்கான கிராண்ட் ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. படத்தோடைய டீசர் கட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படம் அடுத்த மாதம் அக்டோபர் 10 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோடைய ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வேட்டையனுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் கூலி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் பிளான் பண்றாங்க அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஜூன் மந்த் கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கூலிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மறுபடியும் டைரக்டர் நெல்சனுடைய இயக்கத்தில் ஜெயிலர் பார்ட் 2 படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் பண்றாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு தான். ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் இப்போவே எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்தளவுக்கு கிளியராக தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நெல்சன் கூட ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர் கூட சூப்பர் ஸ்டார் ஃபியூச்சரில் ஒரு படம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித்குமார் அவர் தான் தயாரிப்பார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 அப்படிங்கிற மலையாள படம் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம ஹிட் ஆச்சு. அந்த படத்தோடைய டைரக்டர் ஜூட் ஆந்தனி ஜோசப் அவர் பார்த்தீங்கன்னா லைக்காக்கு ஒரு படம் பண்ண போகிறதா முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. அட்வான்ஸுமே அவர் வாங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் கூட சேர்ந்து அவர் ஒரு படம் பண்ண போகிறாரு. அவருடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் மோகன்லால் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறதா முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டாரை வச்சு அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் தலைவர் 174 ப்ராஜெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா வேல்ஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வேல்ஸ் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ண போகிற நியூஸை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அது கன்ஃபார்ம்டு தான். பட் அது எந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் ஆந்தனி ஜோசப் இந்த ப்ராஜெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போக போக அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய லைனப்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் செப்டம்பர் 27ஆம் தேதி கார்த்தி அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற மெய்யழகன் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு இந்த படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோடைய டீசர் கட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசர் கட்டாக அமைஞ்சிருந்தது. காமெடி எல்லாமே டீசர்லேயே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது ட்ரெய்லரில் படத்தோடைய ஒரு எமோஷனல் சைடை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் எமோஷனல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக கார்த்தி அரவிந்த் சாமி இவங்களுடைய அந்த காம்பினேஷன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த மெய்யழகன் படத்தோடைய டைரக்டர் பிரேம்குமார் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த 96 உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ மெய்யழகனுக்கு அடுத்து 96 சீக்வல் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி அவரே நிறைய இன்டர்வியூஸில் பேசிட்டாரு. இன்னும் அவர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி த்ரிஷா இவங்க கிட்ட நரேட் பண்ணல. பட் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 96 பார்ட் 2 பற்றி இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வல் ஒரு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியாக இருக்காது. அது ஒரு ஃபேமிலி ட்ராமா வேற ஒரு டைமென்ஷனில் தான் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 96 பார்ட் 2க்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெய்யழகன் ரிலீஸ் ஆகிற அதே தேதியில் நம்ம ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்கிற தேவரா படமும் ரிலீஸ் ஆகுது. நேத்தி பார்த்தீங்கன்னா படத்தோடைய ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ தேவரா ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் கடல் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக காட்டப்படுது. ஜூனியர் என்டிஆர் டியூல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. சைஃப் அலி கான் அவர் தான் மெயின் வில்லனாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுமே இந்த வாரம் நமக்கு தெரிய வரும். இப்போ தேவரா படம் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி மதியானம் இவங்க ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க. நேத்தி ஈவினிங் கரெக்டாக ஒரு 6 மணி கிட்ட டைரக்டர் சங்கர் அவர் ஒரு போஸ்ட் ட்விட்டரில் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சங்கர் வேல்பாரி கதையை படமாக்க போகிறாரு. சு வெங்கடேசனுடைய வேல்பாரி நாவலை அவர் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அதை படமாக்க போகிறாருங்கிற நியூஸ்லாம் முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். சங்கருமே ஒரு இன்டர்வியூவில் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேல்பாரி நாவலில் இருந்து நிறைய முக்கியமான சீன்ஸ்லாம் பர்மிஷனே இல்லாமல் நிறைய படங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். அதுவும் மெயினாக இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லரில் முக்கியமான சீன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா லீகலாக ஃபேஸ் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் அவருடைய அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவர் எந்த படத்தோடைய ட்ரெய்லரை சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியல. அதாவது அவர் டேரெக்டாக மென்ஷன் பண்ணலை. பட் அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தேவரா ட்ரெய்லர் தான் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவரா படம் கடல் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக காட்டப்படுது. வேல்பாரி நாவல் நான் படித்தது கிடையாது. பட் படித்தவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேல்பாரி நாவல்லையுமே கடல் சார்ந்த நிறைய சீன்ஸ்
எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதிலிருந்து இன்ஸ்பயர் பண்ணி தேவரா மூவி டீம் அவங்களுடைய படத்தில் வந்து வச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் சங்கர் இந்த போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தேவரா படத்தில் வேல்பாரி நாவல்லேருந்து நிறைய விஷயங்கள் இவங்க இன்ஸ்பயர் பண்ணி உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அப்படி இல்லாமல் தேவரா படத்தை தாண்டி இனிமே யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இந்த போஸ்ட் வந்து அவர் போட்டிருக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் வச்சு பார்க்கும்போது சங்கர் கண்டிப்பாக வேல்பாரி நாவலை படமாக்க போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 வந்து ரிலீஸ் ஆகணும், அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகணும். இந்த 2 ரிலீசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருடைய அடுத்த ப்ராஜெக்டில் அவர் இறங்குவார். வேல்பாரி ப்ராஜெக்ட் தான் அடுத்து அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியன் 2 ப்ரொமோஷன்ஸ்லேயே சங்கர் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 3 ஐடியா இருக்குது, 3 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்கிரிப்ட், அதுதான் வந்து வேல்பாரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2012 படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இது 3த்தில் ஏதாவது ஒன்று எடுத்து நான் அடுத்து ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது 3த்தில் எது வேணால் அவர் அடுத்து சூஸ் பண்ணலாம். அது மேக்ஸிமம் வேல்பாரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அடுத்து நடிக்க போகிற தளபதி 69 ஸோ ப்ராஜெக்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தில் தளபதி விஜயை தாண்டி வேறு யாரெல்லாம் நடிக்க போகிறா அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோயினாக வந்து ஃபஸ்ட்டு சமந்தா நடிக்க போகிறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சிம்ரன் பேர் சொல்லப்பட்டுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அவங்க தான் நடிக்க போகிறதா நியூஸ் வந்துருந்துச்சு. அதுவுமே கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. பட் மமிதா பைஜு அவங்க இந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தோடைய மெயின் வில்லனா பாபி டியோல் அவர் தான் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த அனிமல் படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படங்களுக்கு வந்து பாபி டியோல் பேர் தான் வந்து அடிப்படுது. கங்குவா படத்தில் பாபி டியோல் வில்லனாவே நடிச்சிட்டாரு. ஏகேவுடைய குட் பேட் அக்லி படத்துலையுமே பாபி டியோல் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக தெரியல. இப்போ தளபதி 69க்கும் அதே மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இவங்களை தாண்டி ஆக்டர் மோகன்லால் இந்த படத்தில் இருக்கிறதா ஆரம்பத்திலே நியூஸ் வந்துச்சு. அதுவுமே வந்து ஃபேக்கா உண்மையா அப்படிங்கிறது தெரியல. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரகாஷ் ராஜ். ஸோ அவர் வந்து இந்த தளபதி 69 படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ண போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. கடைசியாக பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கூட வாரிசு படத்தில் நடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து இந்த படத்திலையும் நடிக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தளபதி 69 தளபதி விஜயோடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தோடைய டைட்டில் வந்து என்ன மாதிரியான ஒரு டைட்டிலாக இருக்க போகுதுங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அதுக்கான ஒரு ரூமரும் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது என்ன ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போதைக்கு யாரும் கன்ஃபார்மெல்லாம் எடுத்துக்க வேணாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரூமர் மட்டும்தான். இது உண்மையாகுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும். என்ன டைட்டிலாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அப்படிங்கிறதையே இந்த படத்தோடைய டைட்டிலாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது கன்ஃபார்மாலாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா 44 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து சீக்கிரம் முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கே ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சூர்யா 44க்கு அடுத்து சூர்யா 45 ப்ராஜெக்டை பற்றி இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்தில் சூர்யா வந்து ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படம் தான் சூர்யா 45 அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்டை வந்து ட்ரீம் வாரியர்ஸ் தான் தயாரிக்க போறதாமே வந்து சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.